டாபிக் வந்ததுக்கான காரணம்னா நம்ம இங்க வந்து crocodile குஞ்சு சாப்பிட போறோம். crocodile குஞ்சுனா வந்து crocodile முட்டை போட்டு அதுல இருந்து வர குஞ்சு நினைச்சுக்காதீங்க. crocodile குஞ்சு லிட்டரலா. நான் கூட நினைச்சேன் ஏதோ முதல்ல இற குட்டின்னு. ஆனா இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவு இருக்கா இல்லையாடா? எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேன். என்னடா ஒரு பிரெக்னன்ட் ஹெல்ப் கூப்பிட்டு இருக்காங்கடா. யார் வேணாலும் போட்டுனா நீ போவாத. ஏன்டா? இல்ல நீ போனா கண்டிப்பா போலீஸ கூப்பிட்டுருவேன்டா. என்னாச்சு என்னாச்சு? எட்டி ஒதுக்கணும். அட பாவி பயலே, அவன் ஃப்ரெண்டு வேற சொன்னா இல்லையா, யார வேணும்னாலும் போட்டு நீ போகாதன்னு. இப்பதான் புரியுது. இதை எப்படின்னா படிப்பீங்க சுனில்? அப்ப இதை எப்படின்னா படிப்பீங்க? இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க. நியாயமான கேள்விதான். தெரியலன்னா கேட்டுதானே தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, நீங்க என்னமா பண்ணுவீங்க? அவரை பார்த்து என்ன சொல்வீங்க? இப்ப நான் பேசும்போது நீங்க பேசவும் முடியாது, ஆனா அவர் அங்க பின்னாடி பேச நீங்க திரும்பி என்ன சொல்வீங்க? அவரை பேசாம இருன்றதுக்கு நீங்க பேச முடியாது. எப்படி சொல்வீங்க? கை ஜாடையில என்ன சொல்வீங்க? அதை மீறியும் அவர் பேசுற என்ன சொல்வீங்க நீங்க? கோமா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீ மனசுல புலம்பிட்டே இருக்க, உனக்கு இப்ப நல்லது நடக்கணும். ஹார்ட் ஆல்ரெடி படப்படந்து, ஹார்ட் கண்ட்ரோல் ஆகும்னா நீ டென்ஷன் இல்லாம இருக்கணும். எல்லா கோயிலுக்கு போனாலும் கடவுள் உங்களுக்கு கையை ஏன் இப்படி காட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? இப்பதான்டா புரியுது அதுக்கு அர்த்தம் என்னன்னு. மூடிக்கிட்டு இருன்னுதான் அர்த்தம். இது தெரியாம நான் வேற ஏதோ கடவுளை என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க ரசிச்சது போதும். அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஏத்தாப்புல இருக்க வாழை இலையை பாத்தீங்களா? எந்த தற்கொலை சாப்பிட்டு போனுச்சுன்னு தெரியல. வாழை இலையை இலை வீட்டுல மூடிட்டு போற மாதிரி மூடிட்டு போயிருக்கோம். கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எப்படி வாழை இலையை மூடணும் கூட தெரியல. நான் இங்க எதுக்குதான் வாழை இலை போட்டு சாப்பிடுதுன்னு தெரியல. இதுல வாழை இலையை பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அது மூடிதானே இருக்கு. திறந்து இருக்கிறத தானே பார்க்கணும். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரி டூர் போறாங்களாமாம்மா. அவனுக்கு போனா போய் குடிச்சு நாசமா போட்டுமா. நான் நல்ல பையனா வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போதாமா வந்தேன். பயங்கரம். அம்மா ஏறி எதுவுமே பண்ண முடியாது. வேற லெவல். A few moments later. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சுருக்கிட்டு விட வேண்டியதான். எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா தம்பி. நான் பாட்டுன்னு வீட்டுல சும்மா உட்காந்து படம் தானே பார்த்துருந்தேன். இவன் தானே வெள்ளிக்கிழமை வெளியே சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா, இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். இவனால தானே நான் வந்தனே. தம்பி, ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க வந்தேன்ப்பா. காலிஃபிளவர் பக்கோடா இருக்கானே. லவ் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. என்ன கஷ்டம்? ஏய் பிங்கு ஜடி, லவ் யூ. அவள்தான் மச்சான். கண்டிப்பா எல்லா கேங்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பா, இருந்தே ஆவான். கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் வைத்த மனைவி. கடலூர் மாவட்டத்தில் கணவனுக்கு மீன் குழம்பில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாக மனைவி கைது. அதுக்கு நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொருத்தங்க பண்ணியிருக்காங்க, மீன் போட்டதுக்கு அப்புறம் விஷம் போடணுமா இல்ல குழம்பு கொதிக்கும் போது விஷம் போடணுமா? இதுக்கு மேல இன்னொன்னுத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அரை கிலோ மீனுக்கு எவ்வளவு விஷம் போடணும்? தோழி முடிச்சு. ஐயா கர்மம் போடுங்க ஐயா. எப்பா உள்ள போய் கல்லால எடுத்துக்க. உள்ள போயா? உள்ள போய் எடுத்துக்க போ. என்ன நீ எல்லா காசையும் எடுத்து போட்ட? हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ?
இதுதான் சொல்லுவாங்க, பிச்சை எடுத்தானா பெருமளை அதை பிடுங்கி தின்னானா அனுமாருன்னு. நண்பன் கிட்ட 500 ரூபாய் கடனா கேட்டதுக்கு அவன் அனுப்புன வீடியோ. இதுக்கப்புறம் கடன் கேட்பான்? கண்டிப்பா கேட்க மாட்டான். யாரா அவன்? உன் கடமுனைச்சுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு பாத்தியா? அந்த ரியாக்ஷன் தான் இதுல அல்டிமேட். வேற லெவல் ரியாக்ஷன். హలో గ్యాస్ పిలుస్తుంది. ಗ್ಯಾಸ್ ಇದಕ್ಕ ಇದು ಸ್ಟವ್ ಅಣ್ಣ ಇದು ಸಿಲಿಂಡ್ರು, ಇದು ಒಳಗಡೆ ಇರೋದು ಗ್ಯಾಸು. பரவாயில்ல, இதோட முடிச்சுக்கிட்டாங்க. நான் வேற பெருசா எதிர்பார்த்தேன், வேற யாருக்காவது எரிஞ்சு அவங்க மேல விழுவுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு காமெடியா முடியும்னு எதிர்பார்க்கல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சின்ன வயசுல பகலையில தூங்குறவங்க எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட அப்படித்தான் சின்ன வயசுல பகலையில தூங்கிட்டு ஈவினிங் டைம்ல பார்க்கும்போது ஏதோ விடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு எல்லாம் போறதுக்கு வந்திருக்கேன். பட் ஏதோ வீட்டுல இருக்கிறவங்க தடுத்துட்டாங்க. ഹലോ ഗൈസ്, അപ്പോൾ നമുക്ക് ഇന്ന് മുളകും ഉപ്പും മാങ്ങയൊക്കെ ആയിട്ടൊന്ന് ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കിയാലോ ഗൈസ്. അപ്പൊ കുറച്ച് മാങ്ങ ആദ്യം വയലിടാം. കുറച്ച് ഉപ്പ് എടുക്കുക, കുറച്ച് കൂടെ മുളക് പൊടി, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நண்பர்களே, சின்ன வயசுல எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி இதோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.